கை எல்லாரும் போதும். பகவான் நீங்க என்னன்னா கேட்டீங்களோ அவ்வளவும் கொண்டாந்து உங்களுக்கு தர்றா. நீங்க துண்ணுங்க, பாத்துக்கோ. பார், இதுல ஒண்ணும் இல்ல. பகவான் இப்ப குடுக்கல, இப்ப குடுக்க போறாரு உங்களுக்கு. நீங்க சாப்பிட போறீங்க, நல்லா சாப்பிடணும். நீங்க இந்த போல சாப்பிடணும், தெரியுதா? பார், இதான் எடுத்துக்கோ. பையா, இந்த காகிதத்தை துண்ணு துண்ணு சொல்றேன். துண்ணு துண்ணா இழு இழு இழு. துண்டு துண்டா கக்குறான் பையன். நான் துண்டுறேன் அந்த காகிதத்தை. பாருங்க, உங்களுக்கு கிருன்னு குடுத்துக்கிட்டே இருக்குது. பாருங்க, அப்படி துண்ணோண்டா பையா, இப்படி துண்ண கூடாதா? தம்பி, நீ கைட்டு உன் சங்கிலியே பாத்துக்கோங்க சாமி. இது என்ன சங்கிலி? தங்கச்சங்கிலி. தங்கச்சங்கிலி. இதுல ஒண்ணும் சூது இல்லை. போடுறா போடுறா பொட்டிக்குள்ள போடு. பாருங்க, நேரா பாருங்க. பாத்துக்கோங்க. போடுறா போடு போடு. என் தங்க சங்கிலி. தங்க சங்கிலி தான் வாட்டா மாறிடுச்சு. இது தங்க முட்டை விடுற வாத்து. போய் உருக்கி தங்கமா பண்ணி சங்கிலியா போட்டுக்கோ, இல்ல சோறாச்சுன்னு போ. போயா ஜனங்களே, இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் கொலை நடக்கிற சண்டை விட போறேன். பாருங்க, எல்லாம் கை தட்டுங்க. என்ன என் செயினை ஏமாத்தி வாங்கிட்டு இந்த மாத்த கொடுத்துட்டாருங்க. ஏன் அழற? உனக்கு செயின் தானே வேணும்? ஆமாங்க. என் கூட வா. இப்போ பண்ண போற மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம். யார் நீ? என்ன மந்திரத்தாலே என்ன கண்டுபிடிச்சிடலாமா யாருன்னு? என் வேலையை கெடுக்காத. வந்த வேலையா இருந்தா சொல்லு, இல்ல மந்திரம் பார்க்கணும்னா உட்கார்ந்து பாரு. இப்ப எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உன் குட்டை உடைக்கணும். நெய் உருண்டை உடைக்க போறாரு. அது பொய்யுருண்டை, அதனால உடைச்சே தீரணும். உடைச்சு பாரு பாப்போம். என்ன பார்த்து சொல்லு, உண்மையா சங்கிலி வாத்தா மாறிச்சுதா? அடப்பாவி, இத்தனை அறிவாளிங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொய்யா? என் மந்திரத்தினால சங்கிலி வாட்டா மாறிச்சு. அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது? சிவமந்திர காளி. பாரு பாரு, நல்லா கவனிச்சு பாரு, கவனிச்சு பாரு. ஏன் வாயை பழக்கிற? மந்திரம் கால், மதி முக்கால். புரியுதா? இந்தாயா, இதான செயின். பார்த்த கொடு. இந்த மந்திரம் எல்லாம் இனிமேல் ஏமாறாரு. இப்படி நல்ல உள்ளம் படைச்ச நீங்க நெடுநாளைக்கு வாழும். இனிமேலாவது ஊரை ஏய்க்காம நல்லா வேலை செய்து போச்சுக்க. சித்தனுக்கு சித்தன் மாலை வாழ்க. வந்து சேர்ந்தாம் பாரு, மூஞ்ச பாரு, மூஞ்ச. மூட்டை கட்டுங்கடா. மூடைய கட்டுறது இருக்கட்டும், வாத்துக்கு வாடகை. வாடகை? இந்த வாத்து வந்த நேரம் தாண்டா என் குட்டு வெளியாயிடுச்சு. போட. எங்க அப்பா நானே, இனிமே நான் உனக்கு உதவியா இருக்க மாட்டேன். நாளையில இருந்து உனக்கு போட்டியா இதே தொழில் நான் ஆரம்பிக்காட்ட என்னன்னு பாரு. போட்டி ஆரம்பிக்கிற மூஞ்சி மோவர கட்டியோ நேத்து போட்ட பய போட்டி பய போட்டி ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு வருமானம் என்ன ஆச்சு? தங்கச்சி, வருமானம் ஆகுது. மானம் தான் போச்சு. அது ஏன் போச்சு? இப்பதான் தெரியுது எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு. உனக்கு கூடவா? அவ யாரு? யாரோ விலாசம் தெரியாத பய வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது போனி ஆகுற நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டான். அப்போ ஒண்ணு செய்,
எவன் உன்னை கலாட்டா பண்றானோ அவனையே உனக்கு உதவியா வச்சுக்கிட்டேன்னா அங்கதான் ஆபத்து. உனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா இருக்கிற மாட்டே திரட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனா முட்டை வர மாட்டத்தான் தேச தடவி கொடுக்கணும். அவன் தடவி கொடுத்தாலும் நிக்க மாட்டான், ஒண்ணுக்கும் அசைய மாட்டான், ஒரே முட்டை எதிர்றான் அவன். ஏன்னே மந்திரத்துல மாங்காய் வரவழைக்கிறிய அந்த மாதிரி அவனும் ஏதாவது செஞ்சுட்டா? நான் இப்ப மந்திரத்துல மாங்காய் வரவழிக்கிறதே இல்லையே, வத்தல தானே வரவழிக்கிறேன். உனக்கு என்ன வாயாலே ஊறவழிச்சிடுற. இந்த மகனே, எப்படியோ நீ எல்லாரையும் பைத்தியக்காரனாக்குற, நான் எல்லாரையும் முட்டாளாக்குறேன். எப்படியோ நம்ம பழைப்பு நடக்குது. வெளியில சொல்லிடாதே, வயிற்றுல மண்ணு விழ புதுவுல அடி விழுமா? தெரியல. வேஷத்தை கழிச்சிட்டு சோத்து தின்னுவா. வா அடி அடி. ஜனங்களே, இது என்ன மாங்கொட்டை? மாங்கோட்டையிலும் என்ன கோட்டை? காஞ்சி போன வத்தல் கோட்டை. கொட்டை எல்லாம் மாங்கோட்டைய போட்டுதான் மரம் விளைவிப்பான். ஆமா. நான் வத்தல் கோட்டைய போட்டு மாங்காய் மரம் வர போகுது பாருங்க. மந்திரம் இல்லை, இல்லை ஜலத்தில்லை, இல்லை அல்லாஹ் பகவான் செயல். பகவான் செயல். உடனே பகவான் கிட்ட பார், கொண்டாட போற பார். இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. இதுல பார் என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. எல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் தப்பு சொல்லக்கூடாது. பாத்துக்கோங்க. வர்றேன். இதோ பார். ஏய் ஜக்கம்மா, ஏய் ஜக்கம்மா, வா வா ஜக்கம்மா, நல்லா வா வா ஜக்கம்மா, வா பாருங்க, நல்லா பாருங்க, உஷாரா பாருங்க. என்ன வருது? பட்டியா வத்தல் கொட்டையில மாமரம். ஆனா நாங்க உங்களுக்கு சும்மா காமிக்க வரல. இல்ல இல்ல, உங்களுக்கும் வயிறு இருக்கு, வயிறு இருக்கு, விலைக்கு பசிக்குது, பசிக்குது. அதனால உங்க கையில இருக்கிற காலம் அரைனா உரனா எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு போயிடும். நம்மளுக்கு கொடுங்க. போடாம போவாதீங்க, பாவம் பாவம். போடுங்க போடுங்க போடுங்க, எல்லாம் போடுங்க, இருக்கிறதெல்லாம் போடுங்க. வேணும் நிறைய. நல்ல வேலை, இப்ப வண்டிய ஆரம்பத்திலே வந்து இந்த சில்லறை இங்க சேர்ந்திருக்காதப்பா. நான் யார்கிட்டையும் எப்பவும் எதையும் கேட்கறதே கிடையாது. முதல் முறையா உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். ஆனா எனக்காக இல்ல, இந்த குழந்தைக்காக. மாட்டினியா? இந்த பாரு, தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த குழந்தை படுத்து பொருள் அளவுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போதும். இந்த உதவி செய்வியா? செய்வேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னது? இந்த தொழில் ரகசியத்தை எங்கேயும் வெளியே விடக்கூடாது, என் குட்டை உடைச்சு விடக்கூடாது. சரி? நான் யார் ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்றதே கிடையாது. நேற்றுக்கு சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு தான். அப்போ குழந்தைக்கு என்ன? உனக்காக ஒரு பங்களா தர்றேன், அதுல உருள். உன் பேர் என்ன? ஆனந்த. ஆனந்தமான பெயரப்பா. உன் பேரு? என் பேர் கபாலி. ஆனந்தா, குழந்தை யாரும் குழந்தையா? இப்ப என் குழந்தை மாதிரி தான். அப்போ உன் குழந்தை ரகசியத்தை வெளியே சொல்லலவா? வா. என்ன ஆனந்தா? இதான் நான் சொன்ன பங்களா. எப்படி இருக்கு? நீ வேடிக்கையா சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் இது பெரிய பங்களா தான். குழந்தை வளர்க்கறதுக்கு இந்த இடம் போதும் இல்ல? குழந்தை என்ன, ஒரு பெரிய குடும்பமே நடத்தலாமே. என்ன விட்டுட்டா? இது யார்? என்ன உனக்கு தெரியுமா? இது இதுவா? இதுதான் என் தங்கச்சி. தங்க அச்சுல ஊத்துனது மோகினின்னு பேரு. இது யாருன்னு தெரியுமா? பேரு ஆனந்த. அன்னைக்கு சொன்ன என் எதிரின்னு. எதிரிங்கிற பக்கத்துல கொண்டு வந்து குடி வைக்கிறிய? அப்படிதான். எதிரின்னா எப்பவுமே எதிர்க்காவே இருக்கணும். ஆனந்தம் இருக்கானே ரொம்ப நல்லவன். என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீ இந்த வீட்டை பெருக்கி கிருக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணு, நான் வர்றேன். நல்ல வேலை ஒண்ணு இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்காது. என்ன அது? திருடுறது. இன்னொன்னு இருக்கு, அத சொன்னா உனக்கு பிடிக்காத. சொல்ல. ஜெயிலு. ஏதாவது நல்ல வேலையை சொல்லு, நீ சும்மா விளையாடுற. தங்கச்சி, சத்தம் காதுல கேட்டுச்சா? தூர் எடுக்கிறவன் ஏன்? ஏன் ஆனந்தா?
இந்த டூர் எடுக்கிற வேலை நீ செஞ்சா என்ன? நீ நினைக்கிறபடி நல்ல உழைப்பு, நல்ல லாபம். அது சரி, அதுக்கு முதல் வேணுமே. ஏன்? இந்த வாளி கயிறு இதெல்லாம் வாங்க வேண்டாம்? அதுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு 5 ரூபாய் ஆகும். இதோ வர்றேன். பள்ளிக்கூடம் என்னடா வாத்தியார காணமே, பொம்மைங்க மட்டும் இருக்குது. சரி தள்ளு, பள்ளிக்கூடம் பக்கம் போலாம். புலியும் இல்லடா. நானே தான். பாத்தியாடா, முகமூடியை எடுத்த உடனே குட்டு வெளிச்சமாகி போச்சுது. இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேர் முகமூடி போட்டுக்கிட்டு தெரியறான். அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னாக்கா ஏக்காடி என்ன இந்த ஏரோப்ளேன் என்ன விட இதா? இது நாலனாதான். அது இருக்கட்டான். இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? தெரியாதே. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். அமெரிக்காவுல ரைட் சகோதரன் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட், இன்னொருத்தர் பேரு ஆல்ஃபர்ட் ரைட். எங்க சொல்லு? வில்ஃபர்ட் ரைட், ஆல்ஃபர்ட் ரைட். விளையாட்டு சாமான் வாங்கும் போது அதோட விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓடு, நல்லா படிக்கணும். ஓடுங்க 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 ஓடு. வரணும் 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 வரணும். ஊதாங்கோல் ஒண்ணு கூட. ஊதாங்கோல். ஏன் சிரிக்கிற? அதாவது இது வேறு ஊதாங்குழல் அல்ல. ஊதாங்குழல்னா ஊதாத குழல்னு அர்த்தம். ஊதுகுழல். சரி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதாவது வண்ணாச்சி பூச்சி. அதுதான் இல்ல, வண்ணத்து பூச்சி. வண்ணம்னா கலர். பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. பெரிய பட்டதாரி. இலக்கணத்தை என்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறிய. பட்டதாரியும் இல்ல, நான் படிக்கவும் இல்ல. ஒரு வாத்தியார் வீட்டுல குடியிருந்தேன். அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அதுங்க மண்டையில ஏறல, எல்லாம் என் மண்டையில வந்து ஏறி போச்சு. அது என்கிட்ட கொண்டாந்து இறக்குறிய. நான் யாரு தெரியுமா? தெரியுமே, மந்திரவாதி. மந்திரவாதி? ஆமா. மந்திரவாதி என்ன செய்வான் தெரியுமா? என்ன என்ன? ஒரு சாமான் இல்லாம செஞ்சு போடுவேன் நினைச்சா. அட ஏன் நீ செய்ய போற? சாயந்தரம் இதுல ஒரு சாமான் இல்லாம பசங்க அள்ளிட்டு போறான். வியாபாரம் கெடுது. நீ போ. வந்த வேலை முடிஞ்சது. மந்திரவாதி விசில் எடுத்து ஓடுறாரு. இல்லையா? விசில திருடிட்டு வந்தியா? போய ஆரையனா என்ன திருடனா அயோக்கியனா என்ன வந்து கேக்குறது மாதிரி? நீ நீ சொல்லாதே, நாங்க சொல்லணும். நல்லவன் கெட்டவன் அயோக்கியனா கொண்டா பாரு. அங்கே வச்சிருக்க நீ, எந்த இடத்துலயோ வச்சிருக்கு. நிஜமா எடுக்கல இல்ல? சரி போ. இப்ப ஊதுனியே, இப்ப ஊதுனியே, இப்ப ஊதுனியே. ஓ, வாயால சவுண்ட் கொடுத்தியா? நீ மந்திரவாதி, செய்தாலும் செய்ய. போ. அடே, என்ன உங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு? ஏதாவது புது வித்த கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா? இந்த உலகத்திலே இவர் புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு? வாய்க்குள்ள பாருங்க. என்னது? இங்க விசில். இது எப்படி வாய்க்குள்ள போச்சு? ஏதாவது புரிஞ்சுதா? முழிக்கிறீங்களே, முழுங்கிட்டார். ஐயோ, இது வரைக்கும் உண்மைதான முழுங்கிட்டு இருந்தாரு. இது எப்படி முழுங்குவாரு? இப்ப எப்படியாவது எடுக்கணுமே. எப்படி முடியாத? எப்படி எடுக்கிறது? அண்ணன் இப்படி உட்கார வை. பாரு. வா, உட்காரு. உனக்கு வேணும் சொன்னா கேக்குறியா? சும்மா இருக்கிறதுல எப்ப பார்த்தாலேதான். வாய தோற. பாத்தீங்களா, விசில் உள்ளே இருக்கட்டும் சொல்றாரு. அது எடுத்துடணும். அப்புறம் இந்த உலகத்துல வேற யார் போய் சொல்றது? ஆமா, விடாதீங்க. இன்னும் கொஞ்சம் வாய் தர போய். ஐயோ, இன்னும் கொஞ்சம். அப்படி அப்படி. அப்படி அப்படி அப்படி. அப்பா. ஏன் கபாடி இதத்தான் திக்கிறதா? சும்மா இததான் போய் திம்பனா. பையன் கிடைச்சு 16வது நாளாவதே அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னியே. அவனுக்கு என் கையால ஒரு சன்மானம் பண்ணணுமே. கையில காசு இல்ல, இதை எடுத்த. ஆமா,
இத நீ எடுத்தியா இல்ல திருடினியா? எடுக்கிறதும் திருடுறதும் என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். எடுத்த மடையம் பார்த்துட்டான், நமக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டேன், உள்ளாக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அண்ணே, உன்னை விட்டு இந்த திருட்டு பழக்கம் போகாது போலிருக்க. சும்மா இரும்மா, அது குழந்தையில இருந்தே ரத்தத்துல ஊறிடுச்சு. ஒரு நாள் அந்த தொழில் செய்யலன்னா ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. போய் இதைய திருடணும். அது சொல்லு, விசில் திருடுனது கேவலம் தான். விசில் என்ன, நாளைக்கு பார், வெள்ளி கிண்டிய கொண்டாடுறோம் பார். கபாலி, நான் வெறுக்கிற காரியங்கள இந்த திருட்டு ஒண்ணு. சரி, உனக்கு தெரிஞ்ச அந்த வேலை நான் இனிமே செய்யல. குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீ வச்சுட்டியா? அதுக்காக தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சா உன்னையும் கேட்கறேன். அப்படி சரி. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சீட்டில் எழுதி குலுக்கி போடுவோம். குழந்தையே எடுக்கட்டும், எந்த பேர் வருதோ அந்த பேரை வைப்போம். நீ எப்படி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன். அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும். இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு. என்னங்க, கண்ணன் வச்சிட்டா? கண்ண கண்ணா 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 கண்ணா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், கவனமா கேட்பீங்களா? சிதம்பரம் கோயில் வாசப்படியில ஒரு மகான் உட்கார்ந்துகிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்களை எல்லாம் பார்த்து, இதோ போகுது ஆனை, இதோ போகுது குதிரை, இதோ போகுது ஒட்டகம், இதோ போகுது கழுதை, இதோ போகுது நாயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்போ மனுஷன் பேரையே சொல்லலையா? அவசரப்படாதடா, உடைஞ்சு போன உடுக்க. அந்த நேரத்துல வடலூர் வள்ளலார் கோயிலுக்குள்ள போயிருக்கிறார். யாரு தெரியுமா? தெரியுமே, திருவருட்பா பாடினார. அவரேதான். விடாத. அவரை பார்த்து சாமியார் சொன்னாராம், ஆஹா இதோ போறான் மனிதன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உள்ள போன அத்தனை பேரும் முருகன் தான் அர்த்தம். எதுக்காக சாமியார் அப்படி சொன்னாரு? யாருக்கு மனசு சுத்தமா இருக்கோ அவன் மனசுல ஆண்டவன் குடி இருக்கிறதாக அர்த்தம். அதுக்கு என்ன செய்யறது? கிணறு சுத்தமாகணும்னா என்ன செய்யற? கட்ட தண்ணி இறைக்கணும். அதே போல சமுதாயம் சுத்தமா இருக்கணும்னா பசங்களை உதைக்கணும். உதப்பமா? ஆஹா, டேய், உதைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஓடியா எல்லாம் ஓடியா. நான் சொல்றத கேட்டு நடந்தீங்கன்னாக்க உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன். சொல்றத கேட்க மாட்டேன். பாவி விடு. என்ன சொல்ற?